மதுஹப்ல அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது நாங்க காமிங்க அப்படின்னு படிச்சு காமிங்க சொன்னீங்கல்ல, படிச்சு காமிங்க. நீங்க அந்த கிதாப் எடுத்து படிச்சு காமிச்சிருக்க, நாங்க விளக்கம் சொல்றோம். காலையில நடந்துச்சு மாலையில முடியுது, ஏன் அவங்க படிச்சு காமிக்கல? படிச்சு காமிச்சா குட்டு வெளிப்பற்றும், அவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு வந்துடும். அதனாலதான் செய்யல. ஆலிம்களை பத்தி தவறா சொன்னாங்க, ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலான்னு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம சொன்னோம் அப்படி ஒரு வாசகத்தை நீங்க இங்க காமிச்சிருங்க, எங்க கொள்கையை விட்டுவிட்டு நாங்க உங்க சேர்ந்துரும். நீங்க சீடை வந்து வாங்கி பாருங்க, விவாதத்துடைய சீடை வாங்கி பாருங்க. அதை நாங்க சொன்னோம். நீங்க சொன்ன இந்த குற்றச்சாட்டுடைய வாசகத்தை எங்களுக்கு காமிச்சிட்டா உங்க பக்கம் நாங்க வந்து சேர்ந்துடுறோம். இப்படி ஒரு வாய்ப்பு வஹாபியலுக்கு என்றாவது இனிமே கிடைக்குமா? எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு. ஏன் இந்த வஹாபியல் பயன்படுத்தல? அவன் காமிக்க முடியாது, அப்படி எந்த வசமும் கிடையாது. இல்லாததான் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அங்க என்ன வருது? பள்ளிவாசல்களா மாற்றினார்கள் வருது. அது கூடாதுதான். நம்மளும் சொல்றோம், ஒரு கபருக்கு மேல பள்ளிவாசல் ஒரு ஆள் கட்டுறாருன்னு வச்சுக்கிறோங்க, இது கூடுமா? நம்மகிட்ட கேட்கிறாரு, கூடாதுன்னு தான் சொல்லுவோம். சிலதான் சொல்லிட்டாங்களா கபருக்கு மேல பள்ளிவாசல் கட்டக்கூடாது. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை அதுல இருந்து பாதுகாத்துட்டான். எங்கேயாவது ஒரு தர்கா இருக்குன்னு வச்சிருங்க, வலிமார்களுடைய ஜியாரத்துடைய இடம், கீழே கபர் இருக்குது, மேல பள்ளிவாசல் இருக்குது, ஒரு இடத்த காமிங்க. இந்தியாவில் காமிங்க, உலகத்தில் காமிங்க, எங்காவது இருக்குதா? ஆனா கபர் இருக்கும், பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கும். கபருக்கு மேல எங்க பள்ளிவாசல் இருக்கா? அது சலாசம் தடுத்துட்டாங்க. இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்துறான். எங்கேயுமே அப்படி கிடையாது. ஆனா கபர் பக்கத்திலே பள்ளி, அது நம்முடைய மார்க்கத்திலே உண்டு. மஸ்ஜித் நபவிக்கு போங்க, ஸல்லல்லாஹு கபர் இருக்குது, பக்கத்துல மஸ்ஜித் நபவி இருக்குது. பைத்துல் முகத்தஸ் போங்க, அங்க அல்லாஹ்வுடைய பள்ளி இருக்குது, சுற்றிலும் நபிமாருடைய கபர் இருக்குது. அதனாலதான் இப்ப எல்லா புனித ஸ்தலங்களையும் அஜ்மீர், பகதாத், நாகூர், ஏர்வாடி, முத்துப்பேட்டை எல்லாருக்கும் போங்க, கபர் இருக்கும், பக்கத்துல பள்ளியாசம் இருக்கும். ஏன்? சுன்ன ஜமாத்தினர்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்கள். தொழுகை என்றால் என்ன புரியும் சுன்ன ஜமாத்துக்கு, ஜியாரத் என்றால் என்ன புரியும் அவர்களுக்கு. பள்ளிவாசல் வேறு, தர்கா வேறு புரிந்திருக்கிறது சுன்ன ஜமாத்தினர்களுக்கு. அதனாலதான் தர்காவெல்லாம் பள்ளியாசம் சொன்னா தர்கா பக்கத்தில் ஏன் பள்ளியாசம் கட்டி வைக்கிறாங்க சுன்ன ஜமாத்தினர்கள்லாம். ஆனா இந்த சுன்ன ஜமாத்திலே பார்த்து அபாண்டமான பழி சுமத்துகிறார்கள் வஹாபிகள். இவர்கள் எல்லாம் கபரு வணங்குகிறாங்க. கபரை வணங்குறதா இருந்தா பள்ளியாசலை கட்டி வைக்கணும்? வணக்கம் இங்க செஞ்சுட்டா பள்ளியாசம் தேவையில்லையே. எவ்வளவு தெளிவா இருக்கிறார்கள் சுன்ன ஜமாத்தினர்கள். இங்க ஜியாரத்து தான், ஜியாரத் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பாங்கு சொல்ற சத்தம் கேட்கும், பள்ளிக்கு போயிருவாங்க. ஏன்? தர்கா ஜியாரத்து செய்யற இடம், பள்ளிவாசல் தொழுகை நடைபெற இடம், அதனால போயிடுறாங்க. கரெக்டா தெளிவாக இருக்கிறார்கள் சுன்ன ஜமாத்தினர்கள். ஆனால் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வஹாபிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன அந்த ஹதீஸை இப்படியெல்லாம் வளைக்கலாமா? ஏன்? அதான் இந்த இளைஞர்கிட்ட கேட்கிறோம், இளைஞர்களே நீங்க சிந்திங்க, உங்களுடைய வஹாபி அல்சாக்கள் சொல்றதெல்லாம் கேட்டு இருக்காதீங்க. நமக்கு ஒரு அறிவு இறைவன் தந்திருக்கிறான். ஒரு ஆள் பூக்கடை வச்சிருந்தான், போர்டு எழுதிருந்தான், இங்கே பூ விற்கப்படும். ஒரு ஆள் அங்கேயிருந்து வந்தான், அந்த பூக்கடைக்காரன்ட்ட, ஏன்பா நீ பூ இங்க விக்கிறியா வேற எங்க விக்கிறியா? இங்க தாங்க விக்கிறேன். அப்புறம் இங்க எழுதுன அழிச்சிருன்னா, இது அழிச்சு விட்டான் வந்தாலும். அவன் இன்னொரு அங்க அப்ப பூ விற்கப்படும் இருக்கு. இன்னொரு அங்க வந்தான், ஏப்பா நீ பூ வித்துக்கிட்டு இருக்கிறியா நீ வாங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னா, வித்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன். அப்பயே விற்க விட போட்டிருக்கிற, அதையும் அழிச்சு விடுனா, அதையும் அழிச்சு விட்டான். இப்போ பூண்டு மட்டும் இருக்குது. ஒருத்தன் அங்கேருந்து வந்தான், என்னையா பூண்டு மொட்டைக்கட்டை எழுதி வச்சிருக்கிற, இங்கே பூ விற்கப்படும் அழகா எழுதி வைக்க வேணான்னா, இதைத்தானங்க நான் அப்பயே எழுதி வச்சிருந்தேன். அப்ப அவன் வர்றவன் போறவன் சொல்ல கேட்டா அப்படிதான். நமக்கண்டு ஒரு அறிவுஞானம் வேணும். அப்ப இந்த வஹாபி இளைஞர்கள்லாம் வஹாபி சொன்னோம் அப்படியே கேட்டுக்கிறது. அப்படி இருக்காதீங்க, நீங்க சிந்திங்க. எதுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அறிவை தந்தான், சிந்தனையை தந்தான்? இவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிடுறதா? மார்க்கத்தில் இல்லாததில் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொன்னா நீங்க பாருங்க, எல்லாத்தையும் பிதத்துங்கிறது. திருமண வைபவத்துல மணமகன் வந்து பூ போட்டுட்டு பாரு வச்சுக்கிறேன், இது என்ன இது மாலை, இது பிதாத்தாச்சா அப்படிங்கிறது. அவ்வளவு கூப்பிட்டு நீங்க இந்த பேண்ட் போறீங்க, பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கீங்க, கார்ல போறீங்க, ஏசி வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் பிதாத் இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா உடனே ஒரு விளக்கம், ஏன் அனுபவிக்கணும்ல. இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டங்க, மார்க்க விஷயத்துல தாங்க கூடாது, இதெல்லாம் உலகம்ல. அப்பதான் அந்த வஹாபிகளை பிடிக்கணும். மாலை போடுறது உலகம் தானே. யாரு மார்க்கம்னு சொன்னது? யாரா சொன்னாங்களா? மாலை போட்டா இவ்வளவு நன்மை இருக்குன்னு யாரா சொன்னாங்களா? இல்லையே. மார்க்கம்டா என்ன? அந்த காரியத்தை செஞ்சா நன்மை உண்டு அப்படின்னு வரணும். இதுவரைக்கும் நம்ம யாரும் மணமகன் மாலை போட்டு திருமணம் முடிச்சா இவ்வளவு நன்மை, மாலை போடாம இருந்தா இந்த நன்மை குறைஞ்சிரும் யாரும் சொல்லலையே. உலக நடைமுறை தானே, அதுவும் ஒரு அடையாளம் தானே. சபைக்கு வருவோம், யாரு மணமகன், அந்த மாலை போட்டுக்கிறார் அவரு தான், அடையாளத்துக்காக தானே. ஸ்கூல்ல வஹாபி ஒரு பிள்ளைய சேர்ப்பாரு, அவர் பிள்ளைய அங்க இந்த ட்ரெஸ் இந்த கலர் தான் இருக்கணும், உடனே அந்த கலர் போடுவாரு. அந்த வஹாபி நம்ம போய் கேட்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொன்னாங்களா, நீ ஏன் டெய்லி இந்த பிள்ளைகளுக்கு போட்டு அனுப்புற?
இது வந்து அந்த ஸ்கூல்ல படிக்குங்கிறது ஒரு அடையாளம் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது இருந்திருக்குது இந்த அடையாளம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு போறாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் கலர் இருக்குது. ஸல்லல்லாஹு கூப்பிட்டு என்ன திருமணம் நடந்துருச்சு போல அப்படின்னாங்க. ஆமான்னாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவுலிம் வலவு பி ஷாத்தின், ஒரு ஆடு அறுத்தாவது நீங்க வலிமாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மணமகனுக்கு அடையாளம் விடுவது, அந்த காலத்தில் மஞ்சள் கலரை கொண்டு அடையாளம் விட்டார்கள். இன்றைக்கு நாம் மலர் மாலையை கொண்டு அடையாளம் விடுகிறோம். மணமகனுக்கு அடையாளம் விடுவது நம்ம மார்க்கம் அனுமதிக்கிறது. இது யாரும் சொல்லல, இது மார்க்கம்னு சொல்லல, மாலை போட்டா நன்மைன்னு சொல்லல. அப்பதான் சரியத்தாகும். உலக விஷயத்துல தான் கூடும்னு தத்துவம் பேசுறாங்க இந்த வஹாபிகள். அப்ப பேசாம மாலை போட வேண்டியதான், அதுவும் உலகம் தானே. அதே போல பெண்கள் கரிசமணி போடுவாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண்கள் கரிசமணி போட்டார்களா அப்படிங்கிறது. கரிசமணி போடுறது மார்க்கம் யார் சொன்னது? அதுவும் உலகம் தானே. கணவன் உள்ள பெண்கிறது அடையாளம் தானே, அது மார்க்கம் சொல்லலையே. ஒரு பெண்மணி கரிசமணி போட்டால் இவ்வளவு நன்மை, போடாவிட்டால் இத்தனை நன்மை குறைவு யாரா சொன்னாங்களா? அப்பதான் மார்க்கமாகும். இதுவும் ஒரு அடையாளம் தான். உலக விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை இல்லாம இருந்தாலும் செய்யலான்னு தத்துவம் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு, மலர் மாலை போட்டா மட்டும் பிதத்தின் சம்பந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு, அதே போல பெண்கள் கரிசமணி போட்டா அது பிதத்துங்கிறாங்க. என்ன அளவுகள் இருக்கிறாங்க இந்த வஹாபிகள்? எது ஒரு தெளிவான சிந்தனை இருக்குதா? ஒரு நிலை எடுத்தா தெளிவானது இருக்கணும். அந்த தெளிவே கிடையாது அவங்கள்ட்ட. போட்டு குழப்பறதான் எல்லா விஷயத்திலையும். அவர்களும் குழம்பி பிறரையும் குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா ரொம்ப கெட்டிக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அவங்க கெட்டிக்காரன் அவங்கள்ட்ட தான் செல்லும், மற்றவங்ககிட்ட அவ கெட்டிக்காரன் செல்லாது. இப்படிதான் இந்த வஹாபி எல்லாம் ரொம்ப திறமை நினைச்சுக்கிட்டு கேள்விக்காரன் நினைச்சுக்கிற எல்லா விஷயத்திலும் நம்மள மாட்டிக்கிட்டாங்க. எதிராவது அவங்க பாதுகாத்து போனிச்சா எத்தனை விஷயத்த அவங்க நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா திருந்திக்கிட்டே வர்றாங்க. அந்த வேலை நம்ம